உன் கதை என்னதான் உன் கதை இரு நான் பேசுகிறேன் உன் கதை என்னதான் இது தேவையில்லாமல் பேச எது நான் தேவையில்லாத பேசுறேன்னா முடிக்கும் வாயை மூடத்தான் நான் நீ பணம் வாங்குறது நான் வாயை மூடி என் தங்கச்சி அங்கே குழு மாரி சுடிக்கிறா தெரியுமா நேற்று என்னப்பா உங்கள்கிட்ட சொல்லிட்டு தானப்பா நான் சொன்னேன் குழு மாரி பண்ணேன் நான் சொன்னேன்னா இல்லையா இவங்களால தான் எனக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாச்சு இவங்க லோன் பண்ண கட்டாமல் குழு தலைவன்றவங்களாம் என் பேரில் போட்டால் நான் என்ஓசி வாங்கி கொடுத்து தான் நான் சப்மிட் பண்ணிட்டு தான் லோன் போட்டிருக்கேன் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்ததுன்னா உனக்கு தெரியும் இவ்வளோ மார்க் இருந்தால் தான் இப்போ லோன் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும் எனக்கு நேற்று கூட செக் பண்ணதுக்கு இன்னும் 2-3 மார்க் கம்மியாக இருக்குது நான் குழு பண்ண 2-3 நாள் கட்டிட்டால் தான் எனக்கு அடுத்த வாரம் பண்ணுவாங்க அடுத்த வாரன்றது அதான் எனக்கு இந்த இயர் வரைக்கும் தான் நான் எல்லாத்தையுமே கிடச்சணும் நான் ஒன்றும் யாருக்கும் 1 ரூபா கூட கடன் கொடுக்கலப்பா வேணா அவங்க நேரடியாக கூண்டு வர சொல்லு நான் வேணால் கேட்குறேன் நான் மகாக்காவுக்கும் எந்த குழு காசும் கொடுக்கல எந்த பணம் லோன் பண்ணும்போது எந்த பணமும் எடுத்து நான் கொடுக்கல நானே இங்கே வந்து எனக்கு வர வேண்டிய பணம் வராமல் லோ லட்சம் தான் இருக்கிறேன் இவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்காம போகணுன்ற எண்ணெல்லாம் எனக்கு வாங்கின பணத்தை கொடுக்க போகிறேன் என்னோடைய கடமை அதான் நான் வந்து ஐயோ இவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாது போகக்கூடாதுலாம் எனக்கு எண்ணம் கிடையாது அவங்களுக்கு 1.5 வருஷம் கிட்ட வட்டி கொடுக்கல அசல் கொடுக்கல அவங்கக்கிட்ட இதான் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு லோனுக்கு சொல்லிட்டாங்கக்கா இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 மார்க் கம்மியாக இருக்குது வந்ததும் கொடுத்துட்றன்றது தான் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நான் வேறு எதுவும் பேசலப்பா இவங்களுக்கு கூட எனக்கு என்ன எனக்கு இந்த வருஷத்தோட கடனை முடிச்சிடுவேன் யார் கடனாக இருந்தாலும் மறுபடியும் 1 வருஷம் போனோம் நான் இந்த வருஷம் சொல்கிறாங்க அந்த வருஷம் சொல்லுங்கள் இல்லை மறுபடியும் நான் எதை நம்புறது திடீர்னு நான் எதை வச்சு நம்புறது அவங்க வண்டி எடுத்து வந்து எங்கள் வீட்டில் நிறுத்த சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நிறுத்த முடியாதுப்பா நாங்கள் வந்து கலெக்ஷன் ஓடணுன்னா நடந்து போக முடியும் எவன் நடந்து போனால் மட்டும் அவனை எத்தனை 1.5 வருஷமாக வட்டி கொடுக்காது நான் லோன் வச்சு என் பாப்பா மாரி துடிக்கிறா தெரியுமா அந்த 1.5 வருஷமெல்லாம் கொடுக்கலப்பா என்னைக்கு உங்கள் கேஸு நான் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா நானா போய் கேஸ் கொடுத்தேனா அப்பா நான் வந்து என்னால் முடியல நான் சொல்லி உலக மகா நடிகை எப்பா இவ்வளோ நடிச்சுக்க ஆளே கிடையாது அம்மா இவங்க பேச எனக்கு தேவையில்லாது திவி நான் போய் சொல்கிறேன் எனக்கு அடுத்த மாதம் அதான் வந்து மறுபடியும் அடுத்த மாதம் இப்போ நீ 1 வாரம் சொன்ன இப்போ அடுத்த மாதம் கேஷ் வந்து வரணும் இல்லை 1 வாரம் எனக்கு இந்த ஒரு வாரத்தில் ரெடி ஆகும் பேங்க்ல சொல்லிக்கிறாங்க கை கேஷ் வந்து நீ 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 2 வருஷமா நான் கதை நீ என்கிட்ட சொல்லிங்கிற பேசுகிற முறையிலேருந்து அம்மா நான் வந்து லோன் ரேட் பண்ண நீ நிம்மதியா நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் நீ வரைக்கும் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை தாக்கா கேஸ் போடுவாங்க நான் சொல்றேன்ப்பா நான் வட்டிக்கு வெளில கேட்டிருக்கேன் தான் ஐயோ கிடைக்கல எவ்வளவு நாளா வட்டி கேட்டுக்கிறேன் வட்டி கேட்டுக்கிறேன் சொல்லுங்க நான் பேசக்கூடாது ஆமா நான் பணம் வாங்கி கொடுத்தேன்ல உங்ககிட்ட காலில் விழுந்து பணத்தை வாங்கி போனேன் நீங்க நிம்மதியா இருப்பீங்க நீங்க நிம்மதியா இருப்பீங்க நான் இங்க நான் நாய்படாத பாடி என் தங்கச்சி தெரியுமா திவி அந்த பொண்ணை பார்த்தல நீ என்ன சொன்னேன் என் வீட்டு பணத்தை வாங்க வச்சுக்கிற நீ இப்படியே வந்து என்கிட்ட வாங்கின நீ என்கிட்ட பணத்தை நான் நம்பி தானே கொடுத்தேன் பணத்தை நான் தான் நம்பி கொடுத்தேன் என்ன மோசம் எது குழுவில் அதை ஒன்றும் கட்டாம கிடக்குறேன் அது ஓன் தலையெழுத்து நான் இல்லை நீ ஒழுங்கா எது நீ ஒழுங்கா நீ இந்த மாதிரி நீ இந்த மாதிரி பண்ணுவேன் தெரிஞ்சுதான் டைம் கொடுத்து உன்னை வீட்டுல கூட நான் சேர்த்துக்க மாட்டேன் எதுனா டைம் கொடுத்த நீ நான் உனக்கு டைம் கொடுத்த என் காசு கொடுத்தே நீ டைம் கொடுத்த காசு கொடுத்தேன் ஆமா அப்ப எனக்கு எப்படி வரும் பணம் நீ இப்படி சொல்லி சொல்லி வாங்கும்போது தெரியாது நீ எப்படி வாங்கின நானு எப்படி நான் உங்கள்கிட்ட நீ என்கிட்ட தூக்கி கொடுத்துட்ட நீ நிம்மதியா இருக்கிறடி நான் தான் நாய்ப்பட பாடுபட்டு கிடக்குறேன் என்ன நடு ரோட்ல விட்டு போயிட்டடி நீ நடு ரோட்ல இருக்கிற நீ நான் எந்த தப்பும் பண்ணல நான் நிம்மதியா இருக்கேன் நடு ரோட்ல இருக்கிற திவி நான் கடை கூட வைக்க முடியாம இந்த முட்டையில தான் கடை வைக்கணும் நாய்ப்படவே நான் அடிச்சிடும் அப்பமே தாவல பேச்சு பண்ணுவேன் முண்டை தான் நீ புறம்போக்கு முண்டை இங்க வந்து சத்தம் போட்டுருக்கீங்க பணம் கொடுக்க யோகி அப்ப அவங்களுக்கு கீழே வாசல் நான் சத்தம் போட்டு போறேன் கீழே வாசல் அவன் எப்போ வரான்னு அப்ப பாத்துக்கோ எப்படி நான் சத்தம் போடாம இருக்க முடியும் சொல்லுங்க நீங்களே அதுதான் சொன்னேன் எத்தனை நான் போயிட்டு இருந்தானே